நம்மளுடைய ராமலிங்க வள்ளலாருடைய அந்த திருவருட்பாவை பார்த்தோம். 2 வரி தானேங்க. அந்த 2 வரியில எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறதையும் நீங்க அந்த இன்னொரு வீடியோவில் கேட்டிருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய அவ்வளவு வார்த்தைகளும் எப்போ தெரியுமா வேலை செய்யும்? நாம நமக்குள்ளாக அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாதான். விளக்கம் அப்படிங்கிறது வேணும். ஒரு பொருளை வாங்குறோம். அந்த பொருளை வாங்கினா அந்த பொருள் எதுக்கெல்லாம் பயன்படும், எப்படிலாம் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தாதான் அந்த மேஜிக் உருவாகும். இதுதான் நாம பிரபஞ்சத்துல இருந்து இருக்கக்கூடிய விஷயம். எந்த ஒன்றையும் புரிஞ்சுக்கிற போது அதோடைய ரிசல்ட் இருக்கு இல்லையா, 10 மடங்கு கூடும். அதுவும் நாம இது போல பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளோட நம்ம கனெக்ட் செய்துட்டோம்னு சொன்னோம்னா, அந்த கனெக்ட் செய்த விஷயத்துல இருக்கக்கூடிய ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா நமக்குள்ளார மாற்றம் பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் இப்ப வரப்போற இந்த பாடல்ல ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கிறோம். அந்த 2 வரி அதுவே அர்த்தத்தை புரியறது. எல்லாமே இருக்கக்கூடியது இதுதான். அது எல்லாம் வல்ல தெய்வம், எங்கும் நிறைந்திருக்க தெய்வம், வலிமையான ஒன்று, எல்லாமே இதுதான். அதுதான் நமக்குள்ளாக வேலை செஞ்சு நமக்கு எல்லா சந்தோஷத்தையும் எல்லா வெற்றிகளையும் கொடுக்குதுங்கிறது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும், ஒவ்வொரு உறுப்புகளும் அதை உணரும். அதை உணர்ந்தா அது தானா நடக்கும். நானா செய்யறது ஒண்ணு, தானா நடக்கிறது ஒண்ணு. தானா நடக்க ஆரம்பிச்சதுன்னா எப்படி இருக்கும்? அப்ப அந்த பரம் சக்தி, பரம் ஆற்றலுங்க கூடிய அந்த தெய்வம் எப்பொழுதும் எனக்குள்ளாகவே இருக்கு, எனக்குள்ளாக வேலை செஞ்சிட்டு இருக்குங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன்னா அற்புதங்கள் நமக்குள்ளாக நடக்கும். அதற்காக தான் அந்த பயிற்சியை ஒரு பாடல் வடிவாக, ஏன்னா பாட்டை திருப்பி திருப்பி கேட்கலாம், பயிற்சியை திருப்பி திருப்பி செய்ய மாட்டோம். அப்ப இந்த பாட்டை திரும்ப திரும்ப நம்ம ஓட விட்டு மனசுக்குள்ளாக அதை பதிய விட்டுட்டோம்னு சொன்னோம்னா கேட்காத போது கூட அது கேட்டுக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். திரும்பி திரும்பி கேளுங்க, மனசுல பதிய வைங்க, மாற்றத்தை பாருங்க. அற்புதத்தை வெளியில பார்க்க வேண்டாம், உங்களுக்குள்ளார பார்க்கலாம். அதற்காக தான் இந்த ஒரு பாடல். இந்த பாடல் தொடர்ந்து கேட்குற மாதிரியும் இருக்கும். அப்படியும் கேட்டு பாருங்க. எப்பெல்லாம் முடியுதோ ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அது ஓட ஓட மந்திரமாக மாறும். மந்திரம்தான் நமக்குள்ளாக தந்திரமா போய் உள்ள எந்திரத்துல போய் உட்காரும். இந்த நானுங்கிற இந்த மெய் இருக்கு இல்லையா, உடல், அதுதான் எந்திரம். தந்திரம் எதுன்னு சொன்னா திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துறது. அப்ப இந்த மந்திரங்கள் மாதிரி மறுபடியும் கேட்போம். தந்திரமாக நல்லவைகளை செய்து நல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல எந்திரமாக மாறுவோம். பாட்டு கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்ட பிறகு உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம், என்ன ஒரு ஃபீல் வந்ததுங்கிற ஒரு விஷயத்த நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. அது பல பேருக்கு உதவியாக இருக்கும். பல பேரை மாற்றுவதற்கு நீங்களும் ஒரு கருவியாக, இயந்திரமாக மாறுவீங்க. உங்களை மாற்றும் எந்திரமும் சரி, மற்றவர்களை மாற்றும் உங்க குடும்பத்தை மாற்றக்கூடிய எந்திரமும் அதுவேதான். பரமுனை வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
பருமை வாழ்க, பரமானந்தம் வாழ்க, பரமே சாந்தி என்றும் நிலைத்திட வாழ்க. எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம் பலத்தே, எல்லாம் வல்ல பரத்தை ஏத்திடுவோம் அன்பிலே. மனிதன் திறமையாலோ மனத்தின் வலிமையாலோ நடப்பதில்லை வாழ்வினிலே, பரம் கருணை அருளாலே. பரமை சக்தி பரமை அருள் பரமை ஒளியே என் உயிரின் பொருள். மெய்க்குள் இருக்கும் அகங்காரம் முழுவதுமாய் கரைந்திடவே, மெய்க்குள் உறையும் மக ஒளி பேரொளியாய் மலர்ந்திடவே. பரத்தின் மீது நம்பிக்கையுடன் பயணித்தால் போதுமே, தேவையான அனைத்தும் தானாகவே அமையுமே. பரமே ஒளி பரமே வழி பரமே சரணம் என்றும் என் கதி. பரவசத்தின் பேரன்பிலே சரணாகதி கொண்டிடுவோம். மெய் வாழ்க்கை அனைத்தினிலும் பரத்தின் கருணை கண்டிடுவோம். செய்வது நாமல்ல, செய்விப்பது பரமல்லவோ, நடப்பது நாமல்ல, நடத்துவது பரமல்லவோ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பரமே வாழ்க, பரமானந்தம் என்றும் பரமே ஆனந்தம் ஆனந்தம். ஆனந்தம் பரமே சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வளமுடன்